இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிவாஜி நகர் போயிட்டுருக்கோம். முக்கியமான விஷயம் பெங்களூர் வந்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்கேம் நடக்குது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுங்கங்கிறனால பார்த்தீங்கன்னா நிறையவே ஸ்கேம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் நிற்பாங்க. ஸோ அவங்க வந்து 30 ருபீஸ் தான் வாங்க, நாங்கள் நல்லா லாட்ஜ் காட்டுறோம், ரூம் காட்டுறோன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்பிடாதீங்க. ஏன்னா அவங்க வந்து கமிஷன் அடிக்கிறாங்க நிறையாவே. ஸோ அவங்களா ஒரு கமிஷன் வச்சுருக்க ஒரு லாட்ஜில் அழைச்சிட்டு போய் இல்லை ஒரு ரூமில் அழைச்சிட்டு போயோ நம்மளை வந்து இறக்கி விட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து கமிஷன் பெறும் ஒரு மொக்கையான இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இறக்கி விட்டுட்டு போவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும். அது ரூமும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ வரீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸை மட்டும் எப்போவுமே நம்பாதீங்க. எல்லா ஆட்டோ டிரைவர்ஸையும் சொல்ல, ஒரு சில ஆட்டோ டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோவில் போகிறீங்க அப்படின்னா ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ இருக்குது. ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த ரேப்பிடோவை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் ட்ரை பண்ணுறதே பெஸ்ட்டாக இருக்கும். மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்குது. அண்ட் மெட்ரோ கார்டு நீங்கள் மஸ்ட்டு வாங்கிக்கோங்க. 50 ருபீஸ் தான் கார்டு, அது ரீஃபண்டும் கொடுத்துட்றாங்க. 100 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 150 ருபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ கார்டு கிடச்சிரும். அண்ட் பெங்களூர் வந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மெஜஸ்டிக்கில் தான் இருப்பீங்க. மெஜஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ மஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸை நம்பாதீங்க. பெங்களூர் வரீங்கன்னா மஸ்ட்டு தமிழில் அதிகமாக பேசாதீங்க. ஏன்னா தமிழில் பேசினாலே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆட்டையை போட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நாங்களே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஏமாந்துருக்கோம். இந்த விஷயத்தில் நிறையாவே வந்து ஏமாற்றிருக்காங்க. ஸோ சின்ன கடையில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இது வரையும் நம்மளை ஏமாத்துறாங்க. ராமேஸ்வரம் காஃபேலேயே பார்த்தீங்கன்னா எங்களை ஏமாற்றிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து சிவாஜி நகர் போகிறோம். அங்கே போய்ட்டு எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.